கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் கர்த்தர் நமக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறார் பார்ப்போம். செப்பனியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கும் பொழுது தீங்கு எப்படி வரும்? தீங்கு வராது. ஆண்டவர் நம்ம கூட இருந்தால் நமக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடிப்போவார்கள். ஆண்டவர் நம்ம கூட இருந்தால் நமக்கு விரோதமாய் செய்யப்பட்ட மாந்திரிக வல்லமையோ செய்வினை கட்டுகளோ எதிர்ப்பின் கிரியைகளோ அவைகளெல்லாம் அழிக்கப்படும். ஸோ நீங்கள் தீங்கு வேண்டாம், தீமை எனக்கு வேண்டாம் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. இந்த தீங்கை நீங்கள் காணாமல் இருக்கணும்னா, தீமையானதை பார்க்காம இருக்கணும்னா, கெடுதல் உனக்கு நடக்காமல் இருக்கணும்னா ஒரே ஒரு காரியம், இஸ்ரவேலின் கர்த்தர் உன் கூட இருக்கணும், உன் நடுவில் இருக்கணும். அன்றைக்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற 3 வாலிபர்களை தூக்கி எரிகிற அக்கினிக்குள்ள, நெருப்புக்குள்ள போட்டாங்க. அங்கு அவர்கள் தீங்கை அனுபவிக்க கூடாது என்பதற்காக அவர்கள் ஆராதித்த தேவன் அவர்களுக்கு முன்னாலேயே அந்த அக்கினி சூளையிலே, அந்த நெருப்பிலே அவர்கள் வெந்து போகாதபடிக்கு அவர்களுக்காக அங்கே நின்றார். அவங்க சுட்டரிக்கப்பட்டு செத்துருவாங்க, அழிஞ்சிருவாங்கன்னு அந்த தண்டனையை கொடுத்த ராஜா நினைச்சார். ஆனால் அவர்கள் நடுவிலே, அந்த அக்கினிக்கு நடுவிலே இஸ்ரவேலின் தேவன் உலாவிக் கொண்டிருந்தபடியினாலே அங்கே இவர்களால் தீங்கை அவர்கள் அனுபவிக்கவில்லை. தீங்கு அவர்களால் அந்த இடத்துல அனுபவிக்க வாய்ப்பே இல்லாமல் போச்சு. பைபிள் அழகாக சொல்லப்பட்டிருக்கு, 3 பேரை தூக்கி உள்ளே போட்ட நம்ம 4வது ஒருத்தர் அங்கே கூட நிற்கிறார், அவர்கள் நடுவிலே நிற்கிறார், அவர் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ராஜா பார்க்குறார். அப்போ நீங்கள் கரெக்டாக இதிலேருந்து புரிஞ்சுக்குங்க, தீங்கை காணாமல் இருக்கணும்னா இஸ்ரவேலின் தேவன் நம் நடுவில் இருக்கணும், நம்ம குடும்பத்தில் இருக்கணும், நம்ம வியாபாரத்தில் இருக்கணும். நம்ம வியாபாரத்தின் மத்தியிலே ஆண்டவர் இருந்தால் அங்கு வீண் நஷ்டங்கள் வருவதற்கு வாய்ப்பில்லை. நீ செய்கிற ஊழியத்திலே ஆண்டவர் இருந்தால் அங்கு கேடுபாடுகள் வருவதற்கு வாய்ப்பில்லை. நீ செய்கிற வேலை ஸ்தலத்திலே உன் நடுவில் ஆண்டவர் இருந்தால் உனக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் கர்த்தர் அவர் எல்லாவற்றையும் தகர்த்து போடுவார். அங்கு உனக்கு தீங்கு நடந்தாலும் அந்த தீங்கு உனக்கு நன்மையாக தான் மாறும். ஸோ இன்றைக்கி நீங்கள் அக்கினி கடலில் கிடக்கிறீங்களா, கடன் என்கிற கடலில் கிடக்கிறீங்களா, வியாதி என்கிற கடலில் கிடக்கிறீங்களா, அவமானம் என்கிற கடலில் கிடக்கிறீங்களா, அந்த இடத்துல இயேசுவை நீங்கள் கூப்பிடுங்கள். அவர் இறங்கி வந்து அந்த தீங்கு உன்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி உன்னை காத்துக்கொள்வார். அது நிமித்தம் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே உமக்கு நன்றி. நாங்கள் தீங்கை காணாதிருப்பதற்காக, தீங்கை அனுபவிக்காதிருப்பதற்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல ஆலோசனை, கர்த்தர் எங்கள் நடுவிலே இருக்கணும், அப்பொழுது தீங்கை காண மாட்டோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருடைய குடும்பத்திலே நீர் எழுந்தருளி வாரும். இவருடைய வியாபார ஸ்தலங்களிலே, ஊழியங்களிலே, இவர்கள் வாழ்க்கையிலே, இவர்கள் மத்தியிலே நீர் எழுந்தருளி வாரும். அதன் நிமித்தம் என் பிள்ளைகளுடைய தீமைகள் இவர்களுக்கு நன்மையாய் மாறட்டும். எந்த தீங்கும் என் பிள்ளைகளை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி காத்துக்கொள்ளும். யாபேஸ் வேண்டின ஜெபத்தை அப்படியே என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். தீங்கு இவர்களை துக்கப்படுத்தாதபடிக்கு இவர்களை காத்து கொள்ளும்படி கர்த்தர் நேரடியாக இறங்கி நின்று என் பிள்ளைகளை விடுதலையாக்கும். இயேசுவின் மூலம் பிதாவே.